இன்று நான் படித்ததில் பிடித்தது வெற்றிலை. ஆம், பீட்டில் லீவ்னு சொல்லக்கூடிய வெற்றிலை என்னுடைய நன்மைகள். சாதாரணமாக வெற்றிலை பாக்கு என்றாலே நாம் விருந்து முடிந்த பின்பு கூட நம்மிடம் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிலை பாக்கை பெரும்பாலும் நாம் விரும்பி சாப்பிடுவதில்லை. அது பற்களில் கரை உண்டாக்கும் என்று ஒரு சிறு அச்சமும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்று நான் படித்து பார்த்த பொழுது எனக்கு கிடைத்த தகவல் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆம், வெற்றிலை மட்டும் போடுவது. ஆம், வெற்றிலை மட்டும் என்றால் வெற்றிலையோடு பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை இவற்றையெல்லாம் சேர்த்து கொண்டு சாதாரணமாக போடுகிறார்களே, அது மாதிரி அல்லாமல் வெற்றிலை மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்த்தோம். ஆம், வெற்றிலை செரிமானத்தை மேம்படுத்துதல், மேலும் சளி மற்றும் இருமலை குறைத்தல், வாய் துர்நாற்றத்தை நீக்குதல், வலி நிவாரணியாக, மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலியை குறைக்கின்றது. சளி மற்றும் இருமல் வெற்றிலை சாற்றுடன் தேன் கலந்து பருகினால் சளி, இருமல் மற்றும் சுவாச கோளாறுகள் நீங்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். வாய் துர்நாற்றத்தை போக்கி ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கின்றது, பற்களை பாதுகாக்கின்றது. வலி நிவாரணி. ஆம், வலி நிவாரணியாகவும் செயல்படுகின்றது என்று கூறுகிறார்கள். வெற்றிலையை லேசாக சூடுபடுத்தி வீக்கம் அல்லது அடிபட்ட இடங்களில் கட்டுவதால் வலி மற்றும் வீக்கம் குறையும். இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி உடனடி ஆற்றலையும் அளிக்கின்றது, மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகின்றது என்று கூறுகிறார்கள். அடுத்து, உடல் நச்சு நீக்கம். உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி உடலை புத்துணர்ச்சியுடன் வைக்கின்றது என்று கண்டேன். மிகவும் வியப்பாக இருந்தது. மேலும் அதனுடைய பின் குறிப்பாக வெற்றிலையை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது பற்களின் நிறத்தை மாற்றலாம் அல்லது மற்றும் சிலருக்கு ஒவ்வாமையும் ஏற்படுத்தலாம். எனவே வெற்றிலை நன்மை பயக்கும் என்பதற்காக வெற்றிலையே உணவாக எடுத்துக்கொள்வது, அதிகமான நிலையை சாப்பிடுவதும் தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுபோக நாம் வேறு இடங்களில் படித்தது அந்த புகையிலை அல்லது அது பாக்கு போன்ற பொருட்களை சேர்த்து சாப்பிடுவதால் நமக்கு இந்த வெற்றிலையால் வரக்கூடிய நன்மைகள் எதுவும் கிடைக்காமல் நன்மைக்கு மாறாக தீமைகள் தான் அதிகம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். பார்ப்போம். தினமும் காலையிலே வெறும் வயிற்றில் ஒரு கொழுந்து வெற்றிலையுடன் 5 மிளகு வைத்து மென்று அதன் சாற்றை விழுங்கி வர 8 வாரங்களில் உடலில் நல்ல மாற்றம் தெரியும். இவற்றின் பலன் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு 8 வாரம் கழித்து நாம்
பயன்படுத்தி பார்த்து தெரிந்து கொண்டு மீண்டும் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.